தமிழ் பேசும் உறவுகானவருக்கு வணக்கம். இன்றைய தினமும் சர்ப்ரைஸ் பண்ணதுக்காக தான் வந்திருக்கிறோம். எங்க வந்திருக்கிறோம்னு சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டம் கொக்கட்டிச்சோலை கடுக்காமுனை இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். வெளிநாட்டில் இருக்கிற மகன் நாட்டில் இருக்கிற அம்மாவுக்காக செய்கிற சர்ப்ரைஸ் தான். இன்றைய தினம் பிறந்த நாள், அதனால எங்களை இந்த கிஃப்ட் எல்லாம் கொண்டு போய் கொடுக்க சொன்னாங்க. அதோட சேர்த்து அம்மாவுக்கு மட்டும் இல்லாமல் ஃபேமிலிக்கெல்லாம் சேர்த்து கிஃப்ட் எல்லாம் கொடுக்க சொன்னாங்க. அதனால வந்திருக்கிறோம். இந்த ஆர்டர் தந்த அந்த பிரதருக்கு நன்றி நான் தெரிவித்துக் கொள்றேன். ஓகேங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ ஆர்டர்கள் வருது, நாங்களும் இப்போ வெற்றிகரமாக சர்ப்ரைஸ் டெலிவரியை செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ பார்க்கலாம், இப்போ மிக்கிட ஒரு பொடியும் தான் இது. இதில் நீங்க பார்க்கலாம். எங்க அப்பாங்க அம்மா வீட்டை நிற்கவே எங்க அப்பாங்க எங்க அப்பாட மேல தலையறிக்கு எங்க அப்பா காணல. எங்க மிக்கி 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 என்ன கேக்க பார்த்து நிக்கிற? கேக் நல்லா இருக்கு, நான் பாக்க. கேக் நல்லா இருக்கு. வாங்க வாங்க, முன்னுக்கு வாங்க. கேக்ல ஹேண்ட் வைக்க கூட. ஓ ஓ நில்லுங்க அப்பா வரட்டும். சரி, இதான் உண்ட ஆண் முதலாவது பிள்ளை திவ்யா. என்ன கேக்கே பார்த்துருக்கிறா? சாப்பிடணும் போல இருக்கு. நல்லா இருக்கு, சாப்பிடணும். சரி, ஓகேங்க. இப்ப நீங்க பார்க்கலாம். இப்ப இதுல ஒரு கிஃப்ட் ஒன்று இருக்கு. இதுவும் ஒரு கிஃப்ட் தான். அடுத்த 2 ஃப்ரேம் இருக்கு. அப்ப இதெல்லாம் கொண்டு கொடுப்போம். இப்ப பாருங்களேன், இப்ப தெரியாது, நாங்க வந்ததெல்லாம் தெரியாது. ரொம்பவே சர்ப்ரைஸ் அறிக்க போகுது. இந்த வீடியோ தொடர்ச்சியா பாருங்க. இது போன்று உங்களுக்கும் நாங்க சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொன்னால் தொடர்பு கொள்ளுங்க. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 075 65 91 125. வாங்க போயிட்டு அந்த அம்மாவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுவோம். சரி, வணக்கம். நாங்க உங்களில் ஒருவன் சர்ப்ரைஸ் டெலிவரியில இருந்து வந்திருக்கிறோம். எங்களை ஒருவங்க அனுப்பியிருக்காங்க. இன்றைய தினம் பிறந்த நாள், இவைக்கு போயிட்டு இந்த கிஃப்ட் எல்லாம் கொடுத்து சந்தோஷப்படுத்துங்கன்னு சொன்னாங்க. அதனால நாங்க வந்திருக்கிறோம். அம்மாக்கு எத்தனை பிறந்த நாள் இன்னைக்கு? 50வது பிறந்த நாள், 52வது பிறந்த நாள். எதிர்பார்த்தீங்களா இப்படி வருவாங்க, மிக்கியோட எல்லாம் வருவாங்கன்னு? எதிர்பார்க்கல. சரி, அப்ப நம்ம முதலாவது கேக்கு வெட்டுவோம், மிச்சத்தை பேசுவோம். என்ன கேக்கு வெட்டுவோம்? இதுக்கு முதல் வெட்டினா கேக் இன்றைய தினம் இப்ப உங்களோட வாழ்க்கையில இது வரைக்கும் இப்ப எப்படியான சர்ப்ரைஸ்கள் வந்திருக்கா? இல்ல, இதான் பெஸ்ட் தரம். என்ன இப்ப வீட்டுல எத்தனை பேர்? வீட்டுல எனக்கு 5 பிள்ளைகள். 5 பிள்ளைகள். இப்ப வீட்டுல இருக்கிற நானும் எங்களோட பிள்ளைங்க தான் இருக்கிறேன். மற்ற வெளியில இருக்கிறாங்கன்னு. சரி, அப்ப நம்ம வீட்டாக்கள் வச்சு கேக்க வெட்டுவோம். சரியா? கேக்க வெட்டுட்டு மிச்சத்தை பேசுவோம். சரியாம்மா, இப்ப எங்களை ஒருவங்க தான் அனுப்பி வச்சாங்க. சரியா? அப்ப இப்ப சொல்லுங்க, அப்ப அது யாரா இருக்கும்னு பாப்போம். முதலாவது யார பேர் வருதுன்னு பாப்போமே. யாரா இருக்கு? 5 பிள்ளைகள்னு சொன்னீங்க. பாவமே, அதுல யாரு செய்திருப்பீங்க? 2வது மங்காட்டால் இருக்கிறது. பேர் என்ன? கஜேந்திரனா? அப்படியா? சரி, இப்ப அவர் என்ன சொல்றீங்க? வேற யாரும் இல்லையா? செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். வேற யாரும் செய்வாங்கன்னு எதிர்பார்க்கல, அவர் தான் செய்வாரு. அவர் தான் செய்திருக்கணும். என்ன சரியா தெரியாது, சரியா தெரியல சொல்றீங்க, மனசுக்கு தோணுது அவரா செய்திருப்பாருன்னு. சரி, இப்படி இந்த ஒரு கிஃப்ட் ஒன்றைக்கு பிரிச்சு பாருங்க என்னன்னு. சரியா? என்ன வரைக்கும் நினைக்கிங்க? பாருங்க, பிரிச்சு பாருங்க. அப்படி பிச்சிருங்க. இதை அப்படி பிச்சு எடுங்க, பரவாயில்ல. பிச்சிருங்க. எடுங்க. என்னது? சார். என்ன ரெட் கலர் பிடிக்குமா? ரெட் கலர் தான் வாங்கிட்டு போ சொன்னாரு. எங்களை சர்ப்ரைஸ் பண்ண சொன்னவங்க சொன்னாங்க ரெட் கலர் தான் வாங்கிட்டு போங்கண்டு. சரியா? பிடிச்சிருக்கியா ரெட் கலர் சாரி? சரி. என்ன சரி, ஓகே. இந்தா மிக்கி, அங்க கொடுத்துருங்க. சரி. சரி, இப்ப என்ன மேசையில் எரிஞ்சிருங்க. சரி, ஓகே.
அடுத்தது 2 போட்டோ ஃப்ரேம் இருக்கு. இந்த 2 போட்டோ ஃப்ரேம்ல ஒன்றை நான் காட்டினேன்னு சொன்னால் கன்ஃபார்மா தெரிஞ்சிடும் யார் இந்த சர்ப்ரைஸ் செய்தன்று. இன்னொரு உங்களோட ஃபேமிலி போட்டோ ஃப்ரேம், சரியா? ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரும் இருக்கு, பாப்போமே. இதை பிரிச்சு பாருங்க. ஒரு பெரிய ஒரு போட்டோ ஃப்ரேம் உண்டு. இதுல யாராவது மிஸ் ஆகுறாங்களா இல்ல எல்லாரும் வந்துட்டாங்களா? எல்லாரும் வந்துட்டாங்க. இதெல்லாம் உங்களோட பிள்ளைகளா? ஓ, இது மகள், இது மகன், இது மகன், இது மகன். இன்னொரு 5 பேர் சொன்னீங்க. ஒரு மகன் நெஞ்சு இருக்கிறாரு, அவர் நெஞ்சில் வேலைக்கு. சரி, ஓகே. இதுல யாரு செஞ்சேன்னு சொன்னீங்க? இதுல யாரு? நான் இந்த பெரிய மகன். பெரிய மகன்டா சொன்னீங்க. இவர் தான் செய்திருப்பாரு. 2 தான் சரியா தெரியும். இப்ப ஃபர்ஸ்ட் நேம் சொன்னவர் இவரா? ஓ, அவர் தான். அப்ப இவர் எங்க இருக்கிறாரு? இவரும் துபாயில இருக்கிறார். அப்படி நல்லா இருக்கிறாரு. இவங்க எங்க இருக்கிறாங்க? சரி, ஓகே. பாப்போமே. இப்ப 3 பேர் இருக்கிறாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் வந்து சொன்னீங்க ஆம்பளை என்ன ஒரு என்ன சொன்னீங்க? பாப்போமே யாரா இருக்கும்னு சொன்னீங்க. சரி, பாப்போம். இதுல யாரா இருக்கும்னு பாப்போம், சரியா? இப்ப யாராவது மாத்துறீங்களா? பாருங்க, சாரி, ரெட் கலர் சாரி, அப்படியே ஃபேமிலி போட்டோ எல்லாம் சேர்த்து எங்களை அனுப்பியிருக்கிறாரு. அப்ப யாரா இருக்கும்? அவரு தானா இல்ல வேற யாருமா? இதுல மாத்துறீங்களா? யாருன்னு சொல்லிடலாம இருக்கு. எல்லாரும் பாசம் தான்ன்றதால இவங்க செய்திருப்பாங்கன்னு தெரியாம இருக்குன்னு. எங்க இருக்கிறாரு இவரு? சில வேலையா அவரும் செய்திருக்கலாம். இந்த மிஸ் பண்ணினாங்களா? எல்லாரும் மிஸ் பண்ணினாங்க என்ன? சரி, ஓகே. இந்த போட்டோ ஃப்ரேமை மிக்கி வாங்கிடுங்களேன். இந்தா வாங்க வச்சுக்கொள்ள கடைசியில். சரி, இதையும் பார்ப்போமே, இந்த போட்டோ ஃப்ரேமே. பிரிங்க. சரி, வடிவரிக்கா போட்டோ ஃப்ரேம். அதே இதுதானே என்ன போட்டோ எடுக்கிற மாதிரி அந்த எடுப்பு தான். சரி, ஓகே. இவ பாருங்க, இப்ப ஹாப்பி பர்த்டே அம்மாண்டு போட்டுருக்கு. ஹாப்பி பர்த்டே அம்மாண்டு போட்டு ஒரு பெரிய ஒரு ஹார்ட் ஒன்று போட்டுருக்கு, சரியா? இப்ப இந்த போட்டோ ஃப்ரேமையும் கொடுக்க சொன்னாங்க. சரி, அவரு தானே. யார் 2 பேரை சொல்லிருக்கீங்க? 2 பேர்ல வருவாங்க என்ன? சரி, மிக்கி அங்க கொடுங்க. சரி, எனக்கு 2 போட்டோ ஃப்ரேம் இருக்கு. சரி, இப்ப சரி கொடுங்க, அதை கொடுங்க. இந்த டெடி எடுத்து வாங்க தம்பி. டெடி எங்க? இந்த டெடி எடுத்தாச்சா? டெடி தான். சரி, சரி, ஓகே. நம்பிக்கை அம்மாட்ட கொடுங்க. அம்மா கொடு, எப்படி? சரி, ஓகே. அதோட சேர்த்து இந்த டெடியும் இருக்கு. டெடியை வந்து அம்மாட்ட கொடுங்க. அம்மா வந்து எத்தனை பேரு புள்ளியில